Hi. Daily நியூஸ் நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு டேட் வந்து May 8, 2021. என்ன நியூஸ்னு பார்ப்போம். ஹைலைட்டாக நியூஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஹெட்லைனில் வந்து ஸ்டாலின்ஸ் டே 1 4,000 டோல் ஃப்ரீ ரைட் ஃபார் உமன் சீப்பர் மில்க். ஐ மீன் 4,000 டோல்னா ருபீஸ் என்னென்னா பீப்புளுக்கு வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 4,000 ருபீஸ் per ஃபேமிலிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அகெயின் ஃப்ரீ ரைட் ஃபார் உமன், உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ரைடு, அதாவது அதுக்காக வந்து அவங்க 1,200 crore சப்சைடி வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தராரு. அண்ட் அகெயின் சீப்பர் மில்க், பால் விலையை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹைலைட்டான நியூஸ். அகெயின் அவங்களோட நியூ செக்ரட்டரியில் வந்து ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட நியூ செக்ரட்டரியில் வந்து இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இறையன்பு அவர்கள் ஐஏஎஸை வந்து சீஃப் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவரை பற்றி எல்லாத்துக்குமே நல்ல அபிப்பிராயம், நல்ல மனுஷன், குட் சோல், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதனால் வந்து இன்னும் ஸ்டாலின் அவரோட கவர்மெண்ட் மேலே இன்னுமே நல்ல அபிப்பிராயம் எனக்கு வந்திருக்கு. சூப்பரான விஷயம் அது. அன்றைக்கி நான் அவர் போட்டிருக்க அந்த ஹையர் ஆஃபீஸர், ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுமே நல்ல ஒரு அனுஜா, இன்னும் 2-3 பேர், அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு நேம் இருக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்ல விஷயம் இருக்குது. அண்ட் அகெயின் தமிழ்நாடு மாதிரி கர்நாடகாவும் 14 days டைட் 14 day கர்நாடகா கர்ப்ஸ் ஃப்ரம் May 10. ஸோ தமிழ்நாடு மாதிரி கர்நாடகாவும் May 10 24 வரைக்கும் டைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100 crore ஹெராயின் சீஸ்ட் அட் சிட்டி ஏர்போர்ட் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. அதாவது 100 கோடி மதிப்புள்ள ஹெராயினை வந்து சிட்டி ஏர்போர்ட்டில் வந்து பிடிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தோஹாவிலிருந்து வந்து 2 பேர் வந்திருக்காங்க. 45-46 years old 2 பீப்புள், ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஒரு 2 ட்ராலி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ராலி செக் பண்ணி பார்த்தா 100 crore ஒர்த்தான ஹெராயின் கொண்டு வந்திருக்காங்க. கேட்டாலே பயங்கரமாக இருக்குது. அண்ட் அகெயின் ஆக்சிஜன் கிரைசிஸ் டீபென்ஸ் இன் மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிஜன் வந்து கிரைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் சப்ளைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்ட கேட்டுக்கிறாங்க, மீன்வெளி வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டைட் சுச்சுவேஷன். அண்ட் அகெயின் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு 4 oxygen generators that can handle supply to 80 beds will be commissioned at கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அதாவது 4 ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. இது 80 பெட்ஸ்க்கான ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். ஆல்ரெடி 504 பெட் இருக்குது ஆக்சிஜன் சப்ளையோட அவைலபிளோட. அண்ட் அகெயின் 213 வென்டிலேட்டர் பெட்ஸ் இருக்குது. ஸோ எஸ் மெனி எஸ் 41 ரோட்டரி கிளப்ஸ் ரைஸ்ட் as 1 crore. ஸோ ரோட்டரி கிளப்ஸ் வந்து 1 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த 4 ஜென்ரேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல விஷயம். அகைன் தூத்துக்குடியில் வந்து பெட்ஸ் வந்து எஃபர்ட்ஸ் ஆன் டு ஆட் ஆக்சிஜன் பெட்ஸ் இன் டியூட்டிக்குடி. ஃபர்தராக பெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ 250 பெட்டு வந்து வித் ஆக்சிஜன் பெட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் அகெயின் டெக்கி ஹெல்ப் ஃபார் பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் ரெம்டெசிவிர். ஒரு 36 years old ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ணகிரியில் செக்கிங்கில் வந்து மாட்டியிருக்காரு, ரொட்டீன் செக்கிங்கில். அதை பார்க்கும்போது 9 vials வந்து வச்சுருக்காரு காரில். டு செல் த பிளாக் ஈச் வந்து 16,000 செல் பண்ணுறதுக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண டாக்டரையும் வந்து தேர் சர்ச்சிங். ஸோ பார்த்து கொடுமையாக இந்த சமயத்தில் வந்து சம்பாதிக்க யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம என்ன சொல்கிறது. அகெயின் அண்ணா யூனிவர்சிட்டி இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் போஸ்ட்ஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஓப்பனிங்ஸ் ஆகுது, நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ். அதை நீங்கள் சைட்டில் போய் annaniversity.in சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் IITM டெவலப்ஸ் ஹெல்த் கேர் இன்ஃபோசிஸ்டம். IIT மெட்ராஸ் வந்து IIT மெட்ராஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க.
மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன். அது என்னென்னா பிளாக் செயின், அதுலேருந்து நம்மளோட ஹெல்த் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு லிவிங் டுகெதரில் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், ஒரு ஆணும் பொண்ணும் வாழ்ந்துருக்காங்க. அந்த லேடி வந்து ஹஸ்பண்டும் பிரிஞ்சு வந்து அந்த 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 ஜென்ஸ் கூட வந்துட்டுருக்காரு. பட் அவங்களோட அந்த இன்ஃபிட் நம்பிக்கை இல்லை, சந்தேகத்தின் பேரில் அந்த மெயில் வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை கொண்டுறாரு. ஸோ டீசில்ட்டிங், கிளியரிங் ஆஃப் ட்ரெயின்ஸ் டேக்கன் அப் அட் வீராணம் டேங்க். சென்னை குடிநீர் தரக்கூடிய வீராணம் டேங்க் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அது வந்து டீசில்ட்டிங்னா தூர் வாடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் வீராணம் டேங்க், 3 other nearby tanks are also being desilted at cost of 73 crores. ஸோ ஏன்னா ஏன் அந்த தூர் வாரப்படி எப்போ ஒரு நடக்கும்னா, ஸ்டோரேஜ் அந்த வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியானதான் நடத்துவாங்க. ஏன்னா சுற்றியும் செவரு கட்டுறது அந்த மாதிரிலாம் தூர்வாரி. ஸோ வீராணம் ஏரியோட கெப்பாசிட்டி வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சம்மர். ஸோ 6th பேஜில் friends and foes turn up to witness Stalin swearing in at Loki event. ஸ்டாலின் அவரோட சிஎம் செராமனியை பற்றி போட்டிருக்காங்க. லெட்ஸ் ஃபேஸ் த ட்ரூத் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ், ஸ்டாலின் டெல்ஸ் அஃபிஷியல்ஸ். ஸோ நல்ல விஷயம். அப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் லான்ச்சஸ் கவுண்டர் அஃபென்சிவ் அகேன்ஸ்ட் மகேந்திரன். ஸோ மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசனுக்கும் துணைத் தலைவர் மகேந்திரனுக்கும் டாக்டர் மகேந்திரனுக்கும் ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட்டு நிறையா அவர் மகேந்திரன் வெளியே வந்துட்டார், நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, 42 வயசு ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 2 வயசு பெண் குழந்தைய வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான். அவங்க வீட்டில் குழந்தைக்காரன்னு தொலைவிருக்காங்க. தொலைவை பார்த்தா பக்கத்து வீட்டில் ஏதோ கொஞ்சம் தள்ளி பக்கத்து வீட்டில் அழுதுட்டு வந்துருக்கு குழந்தை. உள்ள போய் பார்த்தா அவன் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ கேட்கவே கொடூரமாக இருக்குது. ஸோ அந்த அவனை அரெஸ்ட் பண்ணி போக்சோவில் போட்டிருக்காங்க. என்ன சொல்லணும் தெரியல. அகெயின் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் நெக்லெக்ட், அண்ணா லைப்ரரி அவைட்ஸ் எ மேக் ஓவர். ஸோ அண்ணா லைப்ரரி சென்னை ரொம்ப சூப்பர்பான ஒரு விஷயம், கலைஞர் பீரியடில் பண்ணது, இன்டெலிஜென்ட்டான விஷயம். நான் ஒரு 6 to 7 டைம்ஸ் போயிருக்கேன். எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த லைப்ரரியை. அங்கேருந்து நிறைய பேர் IAS IPSலாம் ஆகியிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு வந்து படிக்கிறாங்க. நல்ல ஒரு செட்டப். பட் நான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் போனப்போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு மெயின்டெனன்ஸு. அவ்வளோ சூப்பரான ஒரு இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படி வச்சுருந்தாங்க. இப்போது அகெயின் ஒரு நம்ம டிஎம்கே ஸ்டாலினோட இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அதை ரெனோவேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அது ஒரு அவ்வளோ சூப்பர்பான புக்ஸ், அவ்வளோ விஷயம் இருக்குது அந்த அண்ணா லைப்ரரியில். சூப்பர் நியூஸ். அண்ட் அகெயின் டேக்கிங் வேக்சின் டஸ் நாட் இம்பேக்ட் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். வேக்சினோட கோவிட் வேக்சின்ஸோட வேக்சின் போகிறதுனால வந்து அதர் மெடிக்கல் கண்டிஷன் வந்து இம்பேக்ட் பண்ணது பாடியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வேவ் கேன் பி அவாய்டட் இஃப் ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன். கோவிடோட தேர்ட் வேவ் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸ்ட்ராங் ஸ்டெப் எப்போ எடுத்தோம்னா அப்படின்றாங்க. அகெயின் வந்து டெல்லி ஹேஸ் மோஸ்ட் கோவிட் டெத்ஸ் பெர் மில்லியன் இந்தியா. ஸோ டெல்லியில் தான் வந்து கோவிட் டெத்ஸில் வந்து டெல்லி தான் ஹையஸ்ட் ரேட்டிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் அகெயின் இன்னும் ஒன்று நியூஸ் என்னென்னா, கோவிட் ஸ்பார்க்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஸ்யூமிங் எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 இயர் ஓல்டு ஒருத்தர் வந்து அப்போ தான் கோவிட் பிஸ்னஸ் மேன் வந்து கோவிடில் அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆக்சிஜன் சப்ளைலாம் கொடுத்துருக்காங்க. பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டார். வந்து பார்த்தா அவரோட ஃபேஸில் வாயிலெலாம் பயங்கர பெயின் வந்திருக்கு அவருக்கு. அப்புறம் திருப்பி டாக்டர் போயிருக்காரு. சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அவரோட அப்பர் ஜா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு.
ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வந்து ஏன் வருதுன்னா, இப்போ நம்ம ஆக்சிஜன் சப்ளைலாம் இப்போ வந்து எமர்ஜென்சியில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கண்டெயின் ஆக்சிஜன் இல்லையா, இப்போ வந்து எல்லாம் எமர்ஜென்சியில் பண்ணுறங்காட்டிக்கு யாருக்கும் ப்ரொடக்ஷன் பல்காக போயிட்டுருக்கு, ரொம்ப டிமாண்டில் போகிறங்காட்டிக்கு எல்லாம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. அதனால் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து சரியாக சானிடேஷன் பண்ணாதனால அந்த வாட்டரில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாம் வந்து ஆக்சிஜன் மூலிமா உடம்புல போய் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து தேர் க்ளோஸ்லி மானிட்டரிங் கவர்மெண்ட்டை. ஸோ நிறைய கேஸ் அந்த மாதிரி கேஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி கேசஸ். ஸோ மியூக்கர் மைக்கோசிஸ் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு இப்போது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அந்த 20-year-old பிஸ்னஸ் மேன் வந்து அப்பர் ஜாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது அகைன் பிரெயினுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதோட சீரியஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் ஸ்டெராய்ட்ஸ் ரேஷனலி. மியூக்கர் மைக்கோசிஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வாஸ் பீங் ஃபவுண்ட் இன் COVID-19 பேஷண்ட்ஸ். COVID-19 பேஷண்ட்ஸ் அந்த மியூக்கர் மைக்கோசிஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து மெயினாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ட்ரக்னா டோக்கிலூசுமாப் ஆர் இட்டோலூசுமாப், இந்த 2 மெடிசன் ஸ்டெராய்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, கிரிமிட்டோரியம் இன் போபால் ஆஃபர்ஸ் பெட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மோர். ஏன்னா போபாலில் ஒரு பத்படா கிரிமிட்டோரியத்தில் வந்து அங்கே சுற்ற வர்றதுக்கு நிறையா பாடிஸ் எரிக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் பாடியோட அந்த ரிலேஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் 2 days எல்லாம் ஆகுது அவங்க அந்த பர்டிகுலர் பாடியோட அந்த ஆஷஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது நைட்டெல்லாம் அவங்க தங்க வேண்டியது இருக்குது. வெளியூர்ந்து வந்திருக்காங்க. ஸோ எங்கே தங்குவாங்க? கிரிமிட்டோரியமில். ஸோ அந்த மாதிரி கொடுமையாக நடக்குது. அதுக்கு NGOs எல்லாம் வாலண்டியர் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஷெல்டர் வேணும்னா அவங்க அதுக்கான ஷெல்டர் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கிரிமிட்டோரியம் சுற்றியே. ஸோ நினச்சி பாருங்க, கிரிமிட்டோரியத்தில் தங்குறதுக்கு யாராவது விருப்பப்படுவாங்களா? பட் தங்க வேண்டிய நிலமை அப்படி போயிட்டுருக்கு நாட்டோட நிலமை. அண்ட் அகெயின் வாட் எல்ஸ், இன்னொரு நியூஸ் என்னென்னா, பைக்கர் கப்புள் டை ஆஃப் கோவிட் வித்தின் 48 hours ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஒரு பெங்களூரில் வந்து ஒரு பைக்கர் கப்புள் வந்து ஃபேமஸ். அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா சித்த நஞ்சப்பா 71 years old மேல். அவன் ஒய்ஃப் வந்து சாவித்ரி ஓம் பிரகாஷ் 66 years old. இவங்க 2 பேரும் பைக்கர் கம்யூனிட்டியில் வந்து அவங்க ஃபேமஸ்ஸு. அந்த பெங்களூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நிறையா ஆல் ஓவர் இந்தியா நிறையா பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்களோட 2-wheeler. ஸோ அந்த வகையில் அவங்க பைக்கர் கம்யூனிட்டியில் பயங்கர ஃபேமஸ் பர்சன் அவங்க 2 பேருமே. அவங்களுக்கு கோவிட் அட்டாக் ஆகி வித்தின் 48 hours 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ சேட் நியூஸ். டாக்டர் ரெட்டிஸ் டு டிஸ்ட்ரிபியூட் COVID-19 வேக்சினேஷன் ஸ்புட்னிக் லைட் ஆஃப்டர் அப்ரூவல். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் தான் வந்து ரஷ்யாவோட ஸ்புட்னிக் லைட் அப்படிங்கிற வேக்சினேஷனை வந்து அப்ரூவல் வாங்கி தே ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் இன் இந்தியா. ஸோ ஸ்புட்னிக் லைட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, Sputnik Light has shown a 79.4% efficacy after 28 days of administration. So Sputnik vaccine அது single dose தான் போட்டு 28 daysக்கு வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்ததில் 79.4% வந்து எஃபிகசி இருக்குது அதில். அது as against the 92% எஃபிகசி எப்படின்னா 2 doses இதே 2 doses போட்டால் 92% எஃபிகசி, அதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் அமராவதியில் வந்து முஸ்லீம்ஸ் பர்ஃபார்ம் ஃபைனல் ரைட்ஸ் ஆஃப் ஹிந்து கோவிட் விக்டிம்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ அமராவதியில் வந்து முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய கோவிட் டெட் பாடிஸ்க்கு வந்து ஃபைனல் ரைட்ஸ் பண்ணி கிரிமேஷன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ்லாம் ஹிந்து முறைப்படி அவங்க அதுக்கான இதை பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம்னா விஜயவாடா, குண்டூர், மங்கள்கிரி, திருப்பதி, அனந்தபூர் இங்கெல்லாம் வந்து தே ஆர் ஹேவிங் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இவங்க அந்த இந்த மாதிரி சேவை பண்ணுறாங்க. இவங்க ஒரு நோட்டட் பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து தேர் இண்டிபெண்ட் ஆஃப் எனி பாலிட்டிக். நர்சிங் ஏ சக்ஸஸ். கேரளாஸ் கோவிட் வேரியர்ஸ் ஆர் ட்ரெயில் பிளாசர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா,
கேரளாவில் இருக்கிற நர்சஸ் வந்து தே ஆர் வெரி எஃபெக்டிவ் இன் தேர் வே ஆஃப் சேவிங் த வயல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோவிஷீல்டு வயல் வந்து 10 டோசஸ் எடுக்கலாம், அதில் கடைசி ட்ராப்பை கூட அவங்க வந்து ஸ்கியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கேரளா நர்சஸ் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பாராட்டியிருக்காரு கேரளா சிஎம் as well as பிஎம் மோடி ஆல்சோ. சூப்பரான விஷயம். அப்புறம் வந்து இந்தியா மஸ்ட் அட்ரஸ் ஐபி பேரியர்ஸ் டு கோவிட் ட்ரக்ஸ். அதாவது ஐபினா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ். ஆக்டிங் ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணோம்னா அதுக்கான பேட்டன்ட் அண்ட் லைசன்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட அந்த வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிவிட்டு பேட்டன்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் ஜஸ்ட் பி இன் லைன் வித் டபிள்யூடிஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இன்க்ளைன் பண்ணி இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுற வழியை பாருங்கள். நோட்டடான விஷயம் என்னன்னா, they have also urged open licensing of Bharat Biotech's Covaxin to all potential manufacturers to scale up production and improve supply and affordability of the COVID-19 vaccines. பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் ப்ரொடக்ஷனை வந்து ஜஸ்ட் ஓப்பன் லைசன்ஸாக கொடுத்துருங்க. ஸோ அந்த அப்போ தான் ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கோவிட் வேக்சினேஷன் போட முடியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த பேட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த கோவிட் வேக்சின்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த குயிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் டிவிஎஸ் குரூப் pledges 40 crore for fight against COVID. ஸோ இந்த செகண்ட் வேவில் வந்து 40 crores டிவிஎஸ் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து போன வருஷம் ஃபஸ்ட்டு வேவில் வந்து 60 crores அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கமலா pledges more aid, says welfare of India important to US. கமலா ஹாரிஸ் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் பைடன் டீமில் இருக்க வைஸ் பிரசிடென்ட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிறத விட ஆக்சுவலாக இந்தியாவோட வெல்ஃபேரில் அமெரிக்கா அண்ட் இந்தியா டைப் இருக்கிற இதை விட இன்னுமே மோர் தென் தேட் நாங்கள் பண்ணுற ரெடியாக இருக்கோம். பிகாஸ் வி ஆர் வெரி மச் கேர் அபவுட் இந்தியாஸ் வெல்ஃபேர் அப்படின்றாங்க. அண்ட் இன்னும் அடுத்த நியூஸு, WHO பேனல் ஓகேஸ் எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் சைனாஸ் சினோஃபார்ம் வேக்சினேஷன். சைனாவோட சினோஃபார்ம் அப்படிங்கிற வேக்சினேஷனுக்கு வந்து WHO வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை பற்றி கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா, சைனா அதை பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட, பட் அகேன் பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் potentially paving the way for millions of doses to reach needy countries through UN-backed program. ஸோ எல்லாத்துக்கும் நிறையா வேக்சினேஷன் வேணுங்கிறதுக்காக சைனாவோட அந்த இதுக்கு வந்து WHO வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. AMU loses 16 serving 10 retired faculty members to COVID in 20 days. AMUனா ஃபேமஸ் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. எங்கே இருக்குன்னா ஆக்ராவில் இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து 16 சர்விங் எம்ப்ளாயீஸ் அண்ட் 10 ரிட்டையர்டு ஃபேக்கல்ட்டிஸ், மொத்தம் 26 பேர் வந்து கோவிடுக்கு இறந்துருக்காங்க இந்த லாஸ்ட்டு 2 to 3 வீக்ஸில். அவங்க சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் பேக்டு டிப்ஸ் டு பஸ்டிங் க்ரானிக் ஸ்ட்ரெஸ். கோவிட்னால நமக்கு இப்போது எல்லாத்துக்கும் நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதுக்கு வந்து 3 விஷயம் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒரு வியாதிக்கு வந்து அடிப்படை காரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மெடிக்கல் இதில். ஸோ அது வந்து 3 விஷயங்கள். பில்ட் அ சோசியல் நெட்ஒர்க், அதாவது ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அகைன் இன்னொரு செகண்ட் பாயிண்ட் வந்து கெட் இனஃப் ஸ்லீப், போதுமான தூங்குங்க. ஸோ அதுவும் மெயின் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்புறம் காம் யுவர் மைண்டு, லைக் டூயிங் எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், அப்புறம் மென்டல் எக்ஸசைசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் அண்ட் சைனா இது தாய்ச்சி, அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க. So far India has recorded a total of
2,38,197 கோவிட் ரிலேட்டட் டெத்ஸ் அப்படின்றாங்க. இந்தியாவில் வந்து இது வரைக்கும் 2,38,197 கோவிட் டெத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ May 8th 2021 நியூஸ் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர். இதெல்லாம் ஹைலைட்டட் நியூஸ். நெக்ஸ்ட் டே பார்ப்போம்.